வரப்பே தலையாணி ஓ வாய்க்காலே பஞ்சுமெத்தே இருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கும் கிசான் பாணி. இது உழவர் பெருமக்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை. தம்பி, வயல்ல அறுவடை எல்லாம் முடிஞ்சிட்டு, தம்பியும் வயல்ல எல்லாம் அறுவடை முடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த நெல்லெல்லாம் விற்பனைக்கு அனுப்பிட்டியா? கையில அமௌண்ட் எல்லாம் வாங்கிட்டியா? எப்படி ஏக்கா, நெல்லெல்லாம் அறுவடை பண்ணி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல கொடுத்துட்டாக்கா. இப்போ உளுந்து சாகுபடி போட்டே கிட்டத்தட்ட ஒரு 10-20 நாள் ஆயிட்டாக்கா. சரி தம்பி, நான் இதுவரைக்கும் தரிசு நிலத்துல இன்னும் உளுந்து விதைக்கலப்பா. நிலம் சும்மாதான் கிடக்குது. ஆனாலும் அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த தரிசு நிலத்தை அப்படியே போடாதீங்க, அதுல உளுந்து விதைச்சு போடுங்க. அப்பந்தான் நமக்கு இப்போ உள்ள காலகட்டத்துல நமக்கு நிறைய பேர் பசுமாடெல்லாம் வளர்க்கல. அதனால சாணி உரங்கள்லாம் அதிக அளவுல நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. அதனால அடுத்த நம்ம சாகுபடிக்கு, அடுத்தது கன்னிப்பூ பருவத்துக்கு நம்ம சாகுபடி பண்றதுக்கு முன்னாடி இந்த உளுந்த எடுத்தோம்னா நமக்கு உளுந்துக்கும் உளுந்து ஆச்சு. இன்னொன்னு அதுல உள்ள கழிவுகளை மடக்கி அந்த மண்ணுக்கு உழுது போட்டா அந்த உர செலவும் நமக்கு குறையும்னு சொல்றாங்கப்பா. அதுதான் தம்பிகிட்ட ஐடியா கேட்கலான்னு வந்தேன். நீ எப்படி விதைச்ச? யாருக்கிட்ட இந்த ஐடியா கேட்டா? அக்கா, நானும் இந்த ஐடியா இல்லாம தான் அக்கா இருந்தேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு அதிகாரிகிட்ட கேட்டாக்கா. அப்பதான் அவங்க சொன்னாங்க, நஞ்சை தரிசுல இந்த உளுந்த சாகுபடி செய்தா அதிக வருமானம் கிடைக்கும். இன்னொன்னு பார்க்கும்போது அந்த நிலத்துக்கு தேவையான தலைச்சத்து, மணிச்சத்து, அதுக்கு தேவையான உரங்கள் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்கக்கா. அதனாலதான் நான் உளுந்து சாகுபடி செய்திருக்கேன். அது மட்டும் இல்ல, இப்ப நான் ஊடுபயிராட்டு தென்னை கடையிலையும் மரவள்ளி கடையிலையும் கூட பார்க்கும்போது ஊடுபயிராட்டு கூட உளுந்து சாகுபடி செய்யறாக்கா. பரவாயில்ல தம்பி, நெல் தரிசிலையும் போட்டிருக்க, அதே மாதிரி தென்னைக்கு, வாழைக்கு, மரவள்ளி கடையில எல்லாம் ஊடு பயிராவும் உளுந்து போட்டிருக்கியாப்பா. என்னப்பா சொல்ற? இந்த விஷயம் எல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? இது வரைக்கும் நம்ம யாரும் இந்த மாதிரி போட்டது இல்லையாப்பா. சரி தம்பி, இது யாருக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட நீ? அக்கா, யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டேன்னு பார்க்கும்போது தக்கலை வட்டார உதவி வேளாண்மை அலுவலர் இருக்காங்க இல்லையாக்கா, உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டாக்கா. ஓ, அரசு அதிகாரி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டியாப்பா. சரி, எனக்கும் அவர்கிட்ட சில விஷயங்களையும் ஆலோசனைகளையும் கேட்கணும். அப்ப நம்ம எப்படிப்பா அவரை கான்டாக்ட் பண்றது? அவருக்கு அட்ரஸ் இருக்கா? நேர்ல போய் அவரை சந்திக்கலாமா? எப்படிப்பா? தக்கலை வட்டார உதவி வேளாண்மை அலுவலர் டி ஜோசப் அவங்க இன்னைக்கு இரவு நம்முடைய கிசான் வாணி நிகழ்ச்சியில பேசுறாங்கக்கா. நல்லதா போச்சு தம்பி, இன்னைக்கு சந்திச்சது. கண்டிப்பா இன்னைக்கு இரவு 7:30 மணிக்கு நான் கிசான் வாணி நிகழ்ச்சியை கேட்கிறேப்பா. கேட்டுட்டு உங்ககிட்ட பேசுறேன். சரியா? சரி அக்கா. சார் வணக்கம். சார் வணக்கம். சரிப்பா, தக்கலை வட்டாரத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது எவ்வளோ ஹெக்டேர் பரப்பளவில் விவசாயிகள் நெல் சாகுபடி செய்கிறாங்க சார்? தக்கலை வட்டாரத்தை பொறுத்தளவில் நெல் 95 ஹெக்டேர் பக்கமாக போட்டுட்ருக்காங்க. நம்ம இப்போ நெல் போட்ட விவசாயிகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நெல்லை தொடர்ந்து உளுந்து அதில் சாகுபடி பண்ணுவாங்க எல்லாருமே. இப்போ 95 ஹெக்டேரை பொறுத்தவரை பார்க்கும்போது விவசாயிகள் உளுந்து சாகுபடி செய்கிறாங்க. ஆமாம். இது போக பார்க்கும்போது ஊடுபயிராட்டம் அந்த மாதிரி உளுந்துகள் சாகுபடி செய்கிறாங்க. ஊடுபயிர் தென்னை கடையில், வாழை பயிர் கடையில். வாழை பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் சின்ன வாழையாக இருக்கும்போது இடைவெளியெல்லாம் சும்மா தான் இருக்கும். நிறைய பேர் உளுந்து விருப்பப்பட்டு பயிர் பண்ணுறாங்க. இதை தவிர தென்னை மரத்து இடையில மழை பருவத்தில் அழகாக களைச்சிட்டு களை முளைக்க இருக்க வேண்டி உளுந்து பயிரிட்டு அதை எடுக்காங்க. மரவள்ளி பயிருக்கு இடையிலையும் நிறைய ஃபார்ம் உளுந்து இப்போ போட்டுட்ருக்காங்க. என்ன சொல்கிறீங்கன்னு பார்க்கும்போது இப்போ நஞ்சை தரிசிலேன்னு பார்க்கும்போது உளுந்து சாகுபடி செய்கிறாங்க. இது போக பார்க்கும்போது தென்னை கடையில் ஊடுபயிராட்டும், இதுபோல் மரவள்ளி பயிர் கடையிலும் ஊடுபயிராட்டும் உளுந்து சாகுபடி செய்கிறாங்க. சரி, விவசாயிகளை பொறுத்தளவு பார்க்கும்போது எந்த மாதிரி ரகங்களை தேர்வு செய்து எடுக்கிறாங்க? விவசாயிகள் பொறுத்தளவில் இப்போ தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா வம்பனில் பார்த்தீங்கன்னா 11 ரகம் வரைக்கும் வெளியிட்டிருக்காங்க. அதில் நம்ம கன்னியாகுமரி மாவட்டம், அதுவும் தக்கலை வட்டார விவசாயிகளுக்கு பொறுத்தளவில் வம்பன் 8 ரொம்ப நல்ல ஒரு மகசூல் கொடுக்குது எல்லா விவசாயிகளுக்கும். இந்த ரகங்கள் அப்படி என்னன்னா, வம்பன் 8 பொறுத்தளவில் ஒயிட் ஃப்ளைனால் பரவக்கூடிய மஞ்சள் தேமல் நோய் இருக்குல்ல, அது எதிர்ப்பு தன்மை அதிகமாக இருக்குது இந்த வம்பன் 8. இப்போ இந்த விவசாயிகளுக்கு நீங்கள் தரமான அந்த விதைகளை கொடுக்கணும்னு பார்க்கும்போது நீங்கள் எப்படி தேர்வு செய்து எடுக்கிறீங்க சார்? விதை தேர்வுன்னு சொல்லும்போது வேளாண்மை துறையில் பார்த்தீங்கன்னா விதைக்குன்னே தனி அலுவலர்கள்லாம் இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா நல்ல ஃபார்மர், அதாவது நல்ல ஃபார்மரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஃபவுண்டேஷன் சீட், அதாவது
நம்ம கொடுக்கறது விவசாயிகளுக்கு கொடுக்கறது சர்டிஃபிகேட் சீடு. இது ஃபவுண்டேஷன் சீடு பார்த்து அது விவசாயிகளுக்கு கொடுத்து அதை தொடர்ச்சி அவங்கள கண்காணிப்பாங்க. தொடர்ச்சியாங்கன்னா அவங்களுக்கு கரெக்டாக தண்ணி பாய்க்கிறாங்களா, அதே போல் அவங்களுக்கு நோய் பூச்சி தாக்காமல், அதே போல் விதை வேறு ரகங்கள் கலக்காமல் பியூராக இந்த ரகம் நம்ம வம்ப நெட்டுனா வம்ப நெட்டு ரகம் தான் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி அதிலிருந்து மகசூலை எடுத்து அந்த மகசூலை விவசாயிகள் கரெக்டாக நல்ல தரமாட்டு அதில் தூசி ஒன்றும் இல்லாமல் நல்லா புடைச்சி எடுத்து நல்லா நீட்டாக கொடுத்து அதிலிருந்து ஒர்க்கர் பண்ணி, அதாவது அவங்கள்ட்ட அந்த விதைகளை வாங்கி அந்த விதையை தரமான விதைகளை நம்ம மறுபடியும் ஆய்வுக்கு உட்படுத்துவோம். அதுக்குன்னு வேளாண்மை துறையிலேருந்து விதை அலுவலர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கரெக்டான ரகங்கள், இன தூய்மை, புற தூய்மை எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து அந்த விதைகள் அடுத்து முளைப்பு திறன் எவ்வளோ வரும்னு பார்த்து அதன் பின்னாடி தான் நம்ம விவசாயிகளுக்கு விநியோகம் பண்ணணும். இருந்தாலும் அந்த உங்களுடைய களப்பணியை பொறுத்தவரை பார்க்கும்போது எப்படி பங்களிப்பு கொடுக்குறீங்க? களப்பணி என்பது விவசாயிகளுக்கு இப்போ உளுந்து பொறுத்தவரை களப்பணி எப்படின்னா, விவசாயிகளுக்கு தேவையான உளுந்து விதைகள் மானிய திட்டங்களில் கரெக்டாக அவங்களுக்கு விவசாயிகளுக்கு எடுத்து கூறி அந்த விதைகளை கரெக்டாக விவசாயிகளுக்கு கொண்டு போய் சேர்த்து சரியான பருவத்தில் அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா சில விவசாயிகளுக்கு உளுந்து விதைகள் ஆஃபீஸில் இருக்க விஷயங்கள் விவசாயிகளுக்கு தெரியாதுன்னா அவங்கள்ட்ட இருக்குன்னு தெரியப்படுத்தி அவங்க ஆஃபீஸில் வர வச்சு அவங்களுக்கு விதைகளை கொடுத்து சரியான பருவத்தில் சரி. அவங்க இப்போ நிறைய விவசாயிகள் மிஷின் முன்னாடி மிதி உளுந்து போடுவாங்க. இப்போ மிஷின் எல்லாமே மிஷின் தான் அறுவடை. அப்போ இயந்திர அறுவடையில் விவசாயிகளுக்கு உளுந்து எப்படி போடணும்னு சிலவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஆலோசனை இருக்கும். நம்ம மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா அறுவடைக்கு முந்தின ஒரு வாரத்தில் மழை பெய்யுது, இருந்தாலும் மண்ணில் நல்ல மெழுகு பதத்தில் இருந்தது. அதனால் அறுவடைக்கு ஒரு 4 அல்லது 3 அல்லது 4 நாளுக்கு அந்த உள்பட்ட நாட்களில் விதைச்சியும் எங்கேயும் மிஷின் எடுத்து அறுத்து பிடிச்ச பிறகு அதுலேயும் நிறைய விதைகள் முளைச்சி நல்லா வருது. இன்னும் வேற சில விவசாயிகள் 50% விவசாயிகள் பார்த்திங்கன்னா உழுது மறுபடியும் விதைக்கிறாங்க. இயந்திரத்தில் அறுக்கும்போது நம்ம மிதி உளுந்த அளவுக்கு முளைப்பு திறன் வராது, அதோட கொஞ்சம் கம்மி தான். அதில் விதையோட அளவை கொஞ்சம் கூட்டி நம்ம போட்டு வச்சோம்னா பயிர் எண்ணிக்கை ஒரு சராசரியாக கொண்டு அதன் மூலமாக மகசூலை கொண்டது. இப்போ கூட நீங்கள் சொன்னீங்க சார், மானிய திட்டத்தில் அந்த உளுந்து விதைகள் விவசாயிகளுக்கு கொடுக்குறீங்கன்னு சொன்னீங்க. அப்படி பார்க்கும்போது எந்த திட்டத்தில் நீங்கள் அந்த உளுந்து விதைகள் விவசாயிகளுக்கு கொடுக்குறீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா எஃப்என்எஸ்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. அந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா 1 கிலோ விதை உளுந்து விதை 128 ரூபா விலை இருக்குது. அதில் விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா 50 ரூபாய் மானியம் 1 கிலோ விதைக்கு. ஒரு ஹெக்டேருக்கு 20 கிலோ விதை தேவைப்படுதுன்னா 1 கிலோ 50 ரூபா மானியத்துக்கு. அவங்களுக்கு இப்போ அதிகபட்சம் ஒரு விவசாயிக்கு 1 ஹெக்டேர் வரைக்கும் நாங்கள் மானியத்தில் கொடுத்துட்ருக்கோம். இப்போ 1 ஹெக்டேர்னு பார்க்கும்போது எவ்வளோ விதைகள் நமக்கு தேவை இருக்கும்? 20 கிலோ விதைகள் போதுமான தேவை இருக்கும். 1 ஏக்கருக்கு 8 கிலோ டு 10 கிலோ. இப்போ நான் சொன்னேன்ல, சில இயந்திரத்தில் அறுவடை பண்ணோன்னா ஒரு 2 கிலோ சேர்த்து போட்டது நல்லது. அதே போல் பார்த்தீங்கன்னா தென்னை ஊடு பயிர்னா தென்னை சுற்றளவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதில் அதுங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா 5 கிலோயே போதுமானது 1 ஏக்கருக்கு. இல்லை வாழை இடையில் பார்த்தீங்கன்னா 3 to 4 கிலோயே போதுமானது. ஏன்னா வாழையை பொறுத்தளவில் நெருக்கமாக இருக்கும், அதுக்கு பக்கத்து சுற்றி இடைவெளிகள் கொஞ்சம் தான் இருக்கும். அதில் 3 to 4 கிலோயே போதும். மரவள்ளி இடையில இன்னும் கம்மி, ஏன்னா மரவள்ளி நெருக்கமாக இருக்கும். அதில் சென்டரில் மட்டும்தான் கையால் தான் நடவு பண்ணணும். அதனால் அதில் இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு 3 கிலோ, அதிகபட்சம் 3 கிலோ போதும் 1 ஏக்கருக்கு. அதே போல் பார்த்திங்கன்னா வரப்பில் உளுந்து பார்த்திங்கன்னா அதையும் 1 ஏக்கருக்கு பார்த்திங்கன்னா அதிகபட்சம் 2 கிலோ, அதிகபட்சம் தான் 2 கிலோ தேவை. பின்ன வரப்பில் உளுந்து வைக்கிறதுனால விவசாயிகளுக்கு என்னென்னா உளுந்தில் வரப்பில் களை பிடிக்காது. அடுத்து பார்த்திங்கன்னா வரப்பில் உளுந்தில் ஒரு விவசாயிகளுக்கு அது எக்ஸ்ட்ரா வருமானம் தான். அதுக்கு மேலே மெயினானா அந்த பூச்சி நோய் பயிர்களுக்கு தாக்காத இது ஒரு வரப்பு பொறிப்பயிர் போல் சுற்றி இருக்கும். 2 நன்மை தரக்கூடிய பூச்சிகளை அதிகமாக இந்த வரப்பில் உளுந்து பூக்கும்போது மஞ்சள் பூக்கள் இருக்கனால அதிகமாக நன்மை தரக்கூடிய பூச்சிகளை எடுத்து பயிருக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு அரணாகவும் நிற்கும் இருக்குது. அந்த நன்மை தரும் பூச்சிகளை கவர்ந்து இழுக்க வாய்ப்பு இருக்குது. கவர்ந்து இழுக்கும், கண்டிப்பாக இழுக்கும். இது கூட நீங்கள் சொன்னீங்க சார், இப்போ விவசாயிகிட்ட தரமான அந்த உளுந்துகளை நீங்கள் வாங்கிட்டு விவசாயிகளுக்கு அது மானிய திட்டத்தில் கொடுக்குறீங்க. அப்படி கொடுக்கும்போது விவசாயிகள் அந்த உளுந்தை எப்படி விதை நிறுத்தி பண்ண வேண்டியிருக்கும்? விதை நிறுத்தி பொறுத்தளவில் இந்த நோய் தாக்காமல் இருக்க பூஞ்சான விதை நிறுத்தி, இன்னொன்று உயிர் உர நிறுத்தி, இந்த 2 உயிர் நிறுத்தியும் நிறைய விவசாயிகள் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது பூஞ்சான விதை நிறுத்தி பொறுத்தவரை 1 கிலோக்கு 2 கிராம் கார்பன் டை அதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் வடி கஞ்சி தண்ணி இருக்குல்ல, அது கூட சேர்த்து ஒரு 12 மணி நேரம் நிழலில் காய வச்சு அடுத்து விதைக்க யூஸ் பண்ணுவாங்க. உயிர் நிறுத்தி பொறுத்தவரை இது சேம் தான். ரைசோபியம், பாசோபாக்டீரியா அல்லது அசோஸ்பெர்லம் பாசோபாக்டீரியா, இது 1 கிலோ விதைக்கு ஒரு 200 கிராம் இதுதான் கலந்து இதே போல் தான் அதுக்கு தேவையான அளவு கஞ்சி தண்ணியோட கலந்து மிக்ஸ் பண்ணி நிழலில் காய வச்சு மறுபடியும் விதைக்க பயன்படுத்தலாம். இதனால் என்னென்னா விதை மூலம் பரவக்கூடிய நோய்கள்
அழுகல் நோய்கள், கருகல் நோய்கள், இப்படிப்பட்ட நோய்கள் தாக்காமல் அதில் நல்ல முளைப்பு திறன் அதிகமாக வந்து நமக்கு ஈல்டு அதிகமாக தரும். இது பார்க்கும்போது இப்போ இயந்திரம் மூலம் வந்து அறுவடை முடிஞ்ச பிறகு வந்து உழவு செய்துட்டு திரும்ப வந்து விவசாயிகள் வந்து அந்த உளுந்து சாகுபடி செய்வாங்க. இப்போ உழவு செய்யறன்னு பார்க்கும்போது எத்தனை உழவு வந்து நம்ம கோடை உழவு செய்ய வேண்டியிருக்கும்? ஒரு உழவே போதுமானது தான் அது. அதில் வந்து நம்ம தொழு உரம் போட்டு உழ வேண்டி இருக்குமா? அதாவது தொழு உரம் போட்டு உளுந்து விதைக்கிறது உளுந்து மகசூலை இன்னும் அதிகரிக்கும். ஆனால் நம்ம விவசாயிகள் வந்து நெல் தரிசில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் உழுதுட்டு அப்படியே தான் உளுந்து விதைக்கிறாங்க. அந்த தொழு உரம் போட்டு விதைக்கிறது இன்னும் நமக்கு மகசூல் அதிகரிக்கும், பயிர் மண் வளமும் இன்னும் நல்லா இருக்கும். இதே அந்த உளுந்தை வந்து தூர விதம்னு பார்க்கும்போது எப்படி தூவாங்க? அதுக்குன்னு சொல்லிட்டு இயந்திரங்கள் இருக்கா, இல்லை வந்து விவசாயிகள் வந்து அவங்க குறிப்பிட்ட அளவுக்கு வந்து கையில் எடுத்து தூர விதம் அளவு தானே? நம்ம மாவட்டம் பொறுத்த அளவில் கையால் தான் தூவிட்டு இருக்காங்க இது வரைக்கும். எந்திரங்கள் இது வரைக்கும் நம்ம மாவட்டத்தில் வரல. இனிதும் விவசாயிகளுக்கு அதுக்குள்ளே வர வாய்ப்பு இருக்கு. இது அந்த முளைப்பு திறனை பொறுத்தவரை பார்க்கும்போது எவ்வளோ நாளில் அது முளைக்க ஆரம்பிச்சிடும்? 3 நாளில் 3 அல்லது 4 நாளில் முளைப்பு திறன் ஆரம்பிச்சிடும். 7 நாளில் முழு முளைப்பு உளுந்துக்கு வந்துடும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நெல் தரிசை பொறுத்தளவில் நெல்லுக்கு போட்ட மிச்ச உரங்கள் இருக்கும். நம்ம அதுக்கு மேலே அசஸ்பரலாம், பாச பாக்டீரியா அப்படியே கொடுக்கலாம். அடுத்து உளுந்து பூக்கக்கூடிய தருணத்தில் அதுக்கு டிஏபி கரைசல் 2% டிஏபி கரைசல் அதுக்கு தெளிக்கிறதுனால வந்து தெளிக்கணும். அடுத்து அதிலிருந்து பின்ன ஒரு 7 நாள் அல்லது 15 நாள் இடைவெளியில் ஒரு டிஏபி கரைசல் இன்னொரு வாட்டி. இப்போ வம்பன் நெட்டை பொறுத்தளவு பார்க்கும்போது அது வந்து எத்தனை நாளத்தை பயிர் சார்? வம்பன் நெட்டை பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா ஒரு 75 நாளத்தை பயிர். இது வந்து இது சிறப்பு என்னென்னா ஈக்குவலாக நமக்கு காய் எல்லாமே கிடைக்கும். அதாவது நம்ம அறுவடை பண்ணி எடுக்கிறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும். நெல் இப்போ எப்படி அறுவடை பண்ணி எடுக்கிறோமோ இப்போ நிறைய நெல்லுக்கு பின்னாடி உளுந்து போடுறதுனால பறிக்கக்கூடிய சிரமம் இல்லை விவசாயிகளும், லேபர் தட்டுப்பாடு. அதில் என்னென்ன இது வம்ப நெட்டை பொறுத்தவரை நம்ம அப்படி போட்டாச்சுன்னா ஈக்குவலாக எல்லாம் மெச்சூராகி கிடைக்கும், நல்ல முதிர்ச்சா எல்லாமே விளைஞ்சி கிடைக்கும். அப்போ நம்ம என்ன எப்போதுமே உளுந்த பொறுத்தளவில் மகசூல் எடுக்கும்போது அறுவடை பண்ணி தான் எடுக்கணும். பிடிங்கி எக்காரணம் எடுக்க போகுது. ஏன்னா வேரில் வந்து நைட்ரஜன் நிறையா வந்து காட்டில் இருக்க நைட்ரஜனை பிடிச்சி வச்சுருக்கோம். அதில் உளுந்து எப்போதுமே அறுவடை பண்ணி எடுக்கிறதுனால அந்த வேர் முடிச்சு மண்ணில் இருந்து அதுக்கு மண்ணுக்கு வளத்தை கொடுக்கும். அறுவடை பண்ணி ஒரு நாள் அல்லது 2 நாள் குய்யலை போட்டு வச்சுட்டு அடுத்து அதை டிராக்டர் மூலம் அடிக்கலாம், இல்லைனா காய போட்டு விதையை தனியாக பிரித்து எடுக்கலாம். இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க சார் இந்த டிஏபி கரைசல் வந்து தெளிக்கணும்னு சொல்லிங்க. அது வந்து எந்த காலகட்டத்தில் வந்து நம்ம தெளிக்கிறது நல்லது? அதாவது விதை நட்டு ஒரு 45 நாளில் பூக்க ஆரம்பிக்கும். அந்த பூக்கக்கூடிய தன்மையில் 45னா 1.5 நாள் முன்ன இருக்கலாம். அதில் தெளிக்கணும் டிஏபி கரைசல். 2% டிஏபி அல்லது யூரியா. டிஏபி நல்லது. இப்போ டிஎன்ஏயில் பயிர் 1.5 இருக்குது, அதுவும் தெளிக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு 2 கிலோ தான். அது இந்த மாதிரி டிஏபி கரைசல் தெளிக்கிறேன்னு பார்க்கும்போது ஏதாவது தொழில்நுட்பங்களை வந்து உள்ள விவசாயிகள் வந்து புகுக்கிறாங்களா? நிறைய விவசாயிகள், அதாவது ஒரு சில விவசாயிகளை தவிர்த்து நிறைய விவசாயிகள் வந்து டிஏபி கரைசல்லாம் தெளிக்கிறாங்க. இது என்னன்னா ஒரு தடவை ஒரு விவசாயி தெளித்து மகசூலை பார்த்தாச்சுன்னா அடுத்து நம்ம அவங்கள்ட்ட சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்களே அப்படியே ஃபாலோ பண்ணி போயிட்டே இருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி அவங்கள்ட்ட சொல்கிறது தான். இப்போ பார்த்திங்கன்னா வரப்பில் உளுந்து வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி யாரும் வைக்கல. இப்போ ஒரு நாங்களே போய் நடவு செய்து கொடுத்தோம். அதை பொறுத்து இப்போ அவங்களே நட ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுடைய பங்களிப்பு முக்கியத்துவம் இருக்குது. ஆமாம், நம்ம ஒரு வாட்டி நம்ம அவங்கள்ட்ட சொல்லி அவங்களுக்கு அதில் மகசூலை காட்டி கொடுத்தோம்னா அடுத்து நம்ம தேவையில்லை, அவங்களே செய்திருவாங்க. அவங்களே நம்மள்கிட்ட கேட்டுவாங்க. அவங்க நெல் வரப்பில் உளுந்து வைக்கணும், அதில் உளுந்து எங்கள்கிட்ட தற்சமை இல்லை, அதில் கொடுங்க அப்படின்னு. நிறைய விவசாயிகள்னால் இப்போ நம்ம நெல் தரிசில் உளுந்து போடுறதுனால இதுலேருந்தே உளுந்து விதை எடுத்து வச்சுருப்பாங்க. ஏன்னா அதுக்கு தேவையான அளவு விதை அளவு குறைவு தானே வச்சுருப்பாங்க, இதை எடுத்து விதைப்பாங்க. இல்லாத விவசாயிகளுக்கு நம்ம உடனே அதை வாங்கி அவங்களுக்கு கொடுப்போம். இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க சார் இந்த மஞ்சள் தேமல் நோய் வந்து தாக்குதல் வந்து இந்த உளுந்தில் வந்து இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்க. அப்படி பார்க்கும்போது அதனுடைய அறிகுறி வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? மஞ்சள் தேமல் நோயை பொறுத்தளவில் நெல் தரிசை உளுந்தாலும் சரி தான், இல்லைன்னா ஊடுபயிரை போட்டிருக்க இப்போ வாழைக்கடையில் உளுந்து, தென்னைக்கடையில் உளுந்து, எந்த ஒரு உளுந்து தோட்டத்தில் போய் நின்னாலுமே ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அது மேக்ஸிமம் காலமே சாயந்தர நேரத்தில் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். எப்போ வரலாம் கண்டுபிடிக்கலாம். ஏன்னா எங்கே ஒரு பயிர் பச்சை பசேல் இருக்கிற இடத்துல திடீர்னு மஞ்சள் கலர் அடிச்சிருக்கோம். மஞ்சள் வந்து இலையில தான். ஆமாம், கிளி பச்சை நேரத்தில் மஞ்சள் நேரத்தில் இலை தெரியும். அதை பார்த்தே நம்ம ஆரம்ப காலத்துலனா ஒரு சில செடிகள் தான் இருக்கும். அதை பிடிங்கி எடுத்துட்டு அடுத்து நம்ம அதுக்கு வந்து அது வெள்ளை அது நல்லா பரவக்கூடியது. அதுக்கு தேவையானது இப்போ பார்த்திங்கன்னா இமிடாக்ளோரோபிரைட்னு ஒரு மருந்து இருக்குது. லிட்டருக்கு 2 மில்லி அது கொடுத்தாலே கண்ட்ரோல் பண்ணிடலாம். அது வந்து நம்ம வந்து அந்த நோய் தாக்குன பிறகு அடிக்கணுமா, இல்லை நோய் தாக்க முன்னாடி நம்ம அடிக்கிறது நல்லதா? இப்போ இதை எங்கேயாவது ஒரு சிம்டம் கண்ட பின்னாடி அடிச்சோம். ஏன்னா இது வந்து வைரஸ்னால் வரக்கூடியது. ஆனால் வைரஸுக்கு மருந்துகள் இதுவரையும் இல்லை. அதனால் வந்து வைரஸை பரப்பக்கூடிய அந்த பூச்சியை நம்ம கண்ட்ரோல் பண்ணாலே போதும், இந்த நோயை நம்ம கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடலாம். இது இயற்கை முறையில் அந்த மாதிரி மருந்துகள் வந்து விவசாயிகள் தெளிக்கிறாங்களா? இயற்கை முறையில் வந்து இப்போ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இது அதிகமாக பம்பு நெட்டு ரகத்தை பொறுத்தளவு அதிகம் வாரது கிடையாது. இயற்கை முறையை பொறுத்தளவு நம்ம விவசாயிகள் நிறைய பூச்சி விரட்டிகள்னால் பார்த்திங்கன்னா இப்போ வேப்பெண்ணெய்
வேப்பெண்ணெய் கரைசல் வந்து ஒரு 2% அதுதான் மேக்ஸிமம் இதுக்கு ஒயிட் ஃப்ளைனா வெள்ளைக்கு அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இப்போ அந்த வெள்ளை ஈயை பொறுத்தவரை பார்க்கும்போது அது எதில் இருக்குது? அந்த இலையினுடைய அடிப்பகுதியில் இருக்கா, மேல் பகுதியில் இருக்கா? இலையோட அடிப்பகுதியில் இருக்குது. அது காலை மாலை இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது அங்கே நம்ம வயல்லே கொஞ்சம் உலாவதை பார்க்கலாம். ஒன்று அடுத்து பார்த்திங்கன்னா மஞ்சள் வண்ண ஒட்டுப்பொறி இருக்குல்ல, இதை நம்ம தோட்டத்தில் உளுந்து கொஞ்சம் வளர ஆரம்பித்தோன்னா அங்கங்கே ஒரு ஏக்கருக்கு மினிமம் 5 அணம் இது அங்கங்கே நம்ம உளுந்தோட ஒரு 1/2 அடி ஹைட்டு உளுந்து, ஏன்னா கீழே கிட்ட மண்ணில் பட்டுறோம் 1/2 அடி ஹைட்டில் நம்ம அங்கங்கே தோட்டத்தில் வைக்கிறனாலே ஓரளவு கட்டுப்படுத்தலாம். நமக்கு அதில் மஞ்சள் வண்ண ஒட்டுப்பொறியில் இந்த வெள்ளை ஈக்கள் வந்து கவர்ந்து இழுத்து இருக்கும், அதை பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரி, இந்த மாதிரி மஞ்சள் ஒட்டுப்பொறியை பொறுத்தவரை பார்க்கும்போது வேளாண்மை துறை சார்பாக வந்து நீங்கள் விவசாயிகளுக்கு வந்து எப்படி கொடுக்குறீங்க? மஞ்சள் வண்ண ஒட்டுப்பொறி பொறுத்தவரை நம்ம விவசாயம் தொழில்நுட்பத்தை கொடுக்குறோமே தவிர நம்ம மானிய திட்டம் மூலமாக கொடுக்க கிடையாது. விவசாயிகளுக்கு இதன் மூலமாகவும் கவர்ந்து நம்ம அந்த வெள்ளை ஈக்களை கண்ட்ரோல் பண்ணலாம்ல தொழில்நுட்பங்களை கொடுக்குறோம். இதுக்கு என்னென்னா தென்னைக்கு முன்னாடி எல்லாம் வந்து நம்ம ரூகோஸ் ஒயிட் ஃப்ளைக்கு மஞ்சள் வண்ண ஓட்டு போயிருந்தது, அது கையில் வச்சிருந்த விவசாயிகள் இந்த உளுந்து போட்ட டைமில் கொண்டு இங்கே வைப்பாங்க. அப்படியும் இப்போ பூ பூத்து காய் வரணும்னு பார்க்கும்போது எத்தனை நாள் ஆகும் சார்? பூ இப்போ 45 நாள் போது பூ ஆரம்பிச்சிடும். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளில் காய்கள்லாம் ஈவனாக ஆரம்பிச்சு. இப்போ அந்த காயில் கூடன்னு பார்க்கும்போது இந்த காய் துளைப்பான் வந்து உள்ளே போக வாய்ப்பு இருக்குது, அதை வந்து எப்படி கட்டுப்படுத்துறீங்க? காய் துளைப்பான் அதாவது எல்லா பூச்சிகளுக்குமே வந்து அதோட லைஃப் சைக்கிளை அது தொடர்ச்சியாக நடந்ததுக்கு முதல்ல அதை நம்ம கட்டுப்படுத்த விட அதை பூச்சி விரட்டிகள் மூலமாக முடிஞ்ச அளவுக்கு இப்போ பஞ்சகவியம் அது அடுத்த போல் 5 இலை கரைசல் இதெல்லாம் வச்சு அடித்தா பூச்சிகள் வர முன்னாடி தெளிச்சுன்னா வராமல் தடுக்கலாம். வந்த பின்னாடி இப்போ நம்ம வழக்கம் போல் பயிர்களுக்கு இந்த காய்ப்புழுக்கள் எல்லா காய்ப்புழுக்களும் வர போலப்பட்ட மருந்துகள் இப்போ இயற்கை முறையில் என்னாச்சுன்னா நம்ம நீம் ஆயில் இருக்குல்ல, நீம் ஆயில் 2% கரைசல் இருக்குல்ல, அதுக்கு அடித்தாலே கேட்கும். கெமிக்கல் முறையில் பொறுத்தளவில் அதாவது மாலத்தியான் 2% அடிச்சுட்டா கேட்கும். சரி, இந்த மாதிரி நோய்களாக இருக்கட்டும் பூச்சிகளாகட்டும் ஏதாவது ஒரு வயலில் தாக்குதல் இருந்தான்னு பார்க்கும்போது பக்கத்து வயலில் வந்து பாதிப்பை வந்து ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குமா சார்? எப்போதுமே பூச்சிகளை பொறுத்தளவில் அப்படி பரவலாக இருக்கும். அதில் மேக்சிமம் எல்லா விவசாயிகளும் ஒருங்கிணைந்து தான் பண்ணுறது. இப்போ ஒரு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களே நட்டு அவங்களே களை பறித்து அவங்களே அறுவடை பண்ணுறது, அப்போ வந்து தொடர்பு இல்லாமல் பண்ணாலும் இப்போ எல்லாமே மெக்கனைசேஷன். இப்போ மிஷின் நடவு தான் மேக்ஸிமம் எல்லா 90% மிஷின் நடக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குது. ஒரே டைமில் உழவு, ஒரே டைமில் விதைப்பு. மிஷின் அறுவடை பண்ணும்போது ஒரு மிஷின் வந்தாச்சுன்னா தொடர்ச்சி அறுவடை பண்ணக்கூடிய அளவில் ஒரே டைம் தான் விதைக்கிறாங்க. அதே போல் தான் உளுந்துக்கும். ஏன்னா அறுவடை பண்ண முடிஞ்ச உடனே போடுறாங்கல்ல, அப்போ அது கண்டிப்பாக சேமாக தான் இருக்குது. அப்போ ஒரு உளுந்து வயலில் புழுக்கள் இருந்தால் தொடர்ச்சி எல்லாத்துலேயுமே புழுக்கள் வர ஆரம்பிச்சிடும் அந்த கிளைமேட்டுக்கு, அப்போ எல்லாருமே மறந்துடுச்சிடும். அப்போ என்னன்னா ஒரே டைமில் வந்து விவசாயிகள் போடுறதுனால பார்க்கும்போது பாதிப்புகள் வந்து ரொம்ப குறைவாக இருக்குன்னு சொல்கிறீங்க. பாதிப்புகள் ஒரே டைமில் போடுறதுனால புழுக்கள் வந்து பாதிப்புகள் கம்மி. அப்படி பாதிப்புகள் இருந்துச்சுல மருந்து அடிக்கும் போது மேக்ஸிமம் எல்லா விவசாயிகளும் தொடர்ச்சியாக அடிச்சிருவாங்க. இப்போ விளைச்சலை பொறுத்தவரை பார்க்கும்போது நம்ம அந்த காய் வந்ததுலேருந்து எத்தனை நாளில் வந்து நம்ம அறுவடை பண்ணலாம்? காய் வந்ததுலேருந்து 75 நாள்லேருந்து அறுவடை பண்ணலாம். 70-75 நாள். அது என்ன அந்த பக்குவ முறை வந்த பிறகு நம்ம அறுவடை பண்ணுறது நல்லது? அதுக்கு மேலே உள்ள அந்த உளுந்து பகுதி வந்து உளுந்து இருக்குல்ல, அந்த பாட் பகுதி இருக்குல்ல, அந்த பகுதி கருப்பாக இருக்கும். நல்ல கருப்பாக இருந்தால் அந்த டைம்லேயே நம்ம அறுவடை பண்ணலாம். இல்லைனா பறிச்சு எடுக்கலாம். பறிச்சு எடுத்தாச்சுன்னா இப்போ பறிச்சு எடுத்து ஒரு டிஏபி கரைசல் அல்லது யூரியா கரைசல் கொடுத்தாச்சுன்னா இன்னும் மறுபடியும் அது தளர்விட்டு போகும். ஒரு டைம் வந்து நம்ம வந்து அறுவடை பண்ணிட்டு திரும்ப வந்து அந்த டிஏபி கரைசல் கொடுத்தேன்னு பார்க்கும்போது திரும்ப வந்து தளிரிட்டு காய் வர ஆரம்பிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊடு பயிரை போடுறோம் இல்லை, இப்போ வாழைக்கடையில் இதில் வந்து பார்த்திங்கன்னா இது மறுபடியும் இதே போல் தளர்விட்டு பூக்க வைக்கிறதுக்காக நம்ம டிஏபி கரைசல் அல்லது யூரியா கரைசல் 2% கரைசல் பயன்படுத்தலாம். இருந்தாலும் சார் வந்து வேளாண்மை துறை சார்பாகன்னு பார்க்கும்போது உங்களுடைய கண்காணிப்பு வந்து விவசாயிகள் மத்தியில் வந்து எப்படி நீங்கள் போய் கண்காணிக்கிறீங்க? அவங்களுடைய தோப்புகளாகட்டும் தோட்டங்களாகட்டும். நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ திங்கள் முதல் வேலைக்கிழமை வரை ஒவ்வொரு வில்லேஜுக்கு நாங்கள் போவோம். அப்படி போகிற பட்சத்தில் அந்த பகுதி விவசாயிகளை வந்து பார்த்து பேசுவோம். அதுக்கு மேலே சில விவசாயிகள் ரொம்ப நோய் பூச்சிகள் தாக்குதுன்னா அவங்க தனியாக எல்லார்ட்டையும் எங்கள் தொடர்பு நம்பர் உண்டு. அவங்க எங்களை தனியாக பர்சனலாகவே கூப்பிடுவாங்க. விவசாயிகள் வந்து உங்களுக்கு என்ன அளவில் ஒத்துழைப்பு தராங்க? விவசாயிகள் பொறுத்தளவில் ஒரு ஊரை பொறுத்துச்சுன்னா நம்ம அவங்க சேர்ந்து விதைகள் வாங்குறதா இருக்கட்டும், இல்லை என்ன நோய் பூச்சிகள்னு சொல்கிறதா இருக்கட்டும், வீக்லி 1 டைம் ஒரு வில்லேஜ் போகும்போதே நம்மளை அவங்க என்ன சந்தேகம் இருந்தாலும் நேரடி தொடர்புலேயே பார்த்துக்கோங்க. ஏதாவது ஒரு சந்தேகங்கள் இருந்தால் கூட வந்து வயலில் ஏதாவது பாதிப்பாக இருந்தால் கூட வந்து விவசாயிகள் வந்து அவங்க அந்த ஃபோட்டோ எடுத்து வந்து உங்களுக்கு கூட அனுப்பி தந்த அனுபவங்கள் இருக்கா? இப்போ நம்ம வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் ஆரம்பிச்சிருக்கோம். முன்னாடி தான் நேரடியாக நம்ம போய் பார்த்து சொல்லணும். இப்போ அப்படி இல்லை, ஒரு டவுட்டாக இருந்தாலும் ஒன்று ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க, நம்ம உடனே நம்ம பர்சனல் நம்பர் இல்லைனா குரூப்லேயே போட்டுருவாங்க. இப்போ நம்ம சில நோய்கள் பூச்சிகள்
நோய்கள் நமக்கு கொஞ்சம் தீவிரமாக இருந்துச்சுன்னா நம்ம அந்த குரூப்லேயே போட்டு விட்றோம். இப்படி நம்ம இந்த பகுதிகளில் எல்லாம் நோய்கள் இருக்குது, அதனால் அது விவசாயிகள் அதுக்குள்ள நடவடிக்கைகள் எடுத்துருக்காங்க. சரி, இந்த மாதிரி தக்கலை வட்டாரத்தில் ஏதாவது சந்தேகங்கள் கேட்கணும்னு பார்க்கும்போது உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கா சார்? அதாவது எல்லாருக்குமே வந்து உழவன் ஆப்பில் வந்து எல்லா ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர், ஃபோன் நம்பர் இருக்குது. அதை தவிர பார்த்திங்கன்னா நம்ம எனது பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விவசாயிகள்கிட்டையுமே என் நம்பர் இருக்குது. நெல் விவசாயிகள் அனைத்து பேர்ட்டையும் என் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, தொடர்பு கொள்ளக்கூடிய எல்லா வசதியும் இருக்குது. எல்லாத்துக்கும் மத்தியில் அவங்க வாட்ஸ்அப்பில் என்ன கான்டாக்ட் பண்ண முடியலைன்னா கூட நான் அந்த பகுதியில் போகும்போதே என்ன கான்டாக்ட் பண்ணிடுவாங்க. இப்போ இந்த நஞ்சை தரிசு உளுந்த பொறுத்தவரை பார்க்கும்போது விவசாயிகளுக்கு வந்து என்ன அளவில் வந்து வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்கும்? இப்போ நெல் அறுவடைக்கு பின்னர் அப்படி விட்டாச்சுன்னா சன்லைட் அதிகமாக வந்து மண்ணில் மைக்ரோ ஆர்கானிஸ் எல்லாம் கொஞ்சம் இதாகும். இது உளுந்து போடுறதுனால நைட்ரஜன், நேச்சுரல் நைட்ரஜன் மண்ணுக்கு ஃபிக்ஸட் கிடைக்குது. எல்லாத்துக்கும் இல்லைன்னா விவசாயிகளுக்கு உபரி வருமானம் அது. அதில் உள்ள தலைகளை பொறுத்தவரை அடுத்து மறுபடியும் அதுக்கு உரமாக பயன்படும். வீட்டில் கால்நடைகள் வந்து அதுக்கு தீவனமாக பயன்படும். விவசாயிகளுக்கு எக்ஸ்ட்ரா அதுக்கு உளுந்து கிடைக்கிறதுனால எக்ஸ்ட்ரா வருமானம், அதுக்கு நல்ல ஆரோக்கியமான உணவு அவங்களுக்கும் கிடைக்கும். இப்போ என்ன சொல்கிறீங்கன்னு பார்க்கும்போது இப்போ நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க வந்து இப்போ அந்த உளுந்தை வந்து நம்ம வந்து பறிச்சு எடுத்து அறுத்து எடுக்கிறது நல்லது. அதே இது நம்ம அதுக்குள்ளே இருக்கிற அந்த வேர்கள்னு பார்க்கும்போது வேர் முடிச்சு உள்ளே இருந்து வந்து அடுத்து நெல் பயிர் நம்ம போடாமல் வந்து பார்க்கும்போது அதுக்கு ஏற்ற உரங்கள் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறீங்க. தலைச்சத்துக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு தலைகள் இருக்குல்ல, அதாவது இந்த காய்ந்த இலை கருகள்லாம் இருக்குல்ல, அது வந்து மண்ணுக்கு கார்பன் சத்து அதிகமாக கொடுக்கும். அப்போ அடுத்த பருவத்துக்கு வந்து தேவையான தலைச்சத்துக்களும் அந்த கார்பன் சத்துக்களும் வந்து மண்ணுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆமாம். அப்போ இவ்வளோ நேரம் பார்க்கும்போது நஞ்சை தரிசில் உளுந்து சாகுபடி பற்றி நல்ல அருமையான கருத்துக்கள் சொன்னீங்க சார். நன்றி, வணக்கம். நன்றி. இதுவரை நெல் தரிசில் உளுந்து சாகுபடி நுட்பங்கள் நேர்முகம் கேட்டீர்கள். பங்கு பெற்றவர் தக்கலை வட்டார உதவி வேளாண்மை அலுவலர் டி. ஜோசப் அவர்கள். உடன் உரையாடியவர் டி. எட்வின் ஜெயராஜ். இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கிய கிசான் பாணி. இது உழவர் பெருமக்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.